வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் சுற்றுலா அழைத்து செல்வதாக கூறி 100க்கும் மேற்பட்டோரிடம் லட்சக்கணக்கில் மோசடியில் ஈடுபட்ட வட மாநிலத்தை சேர்ந்த இருவரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் 199 பயனாளிகளுக்கு தலா 1 லட்சம் வீதம் மொத்தம் 1.99 கோடி திருமண நிதி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி காரைக்கால் பள்ளி மாணவர்களுக்கு விடப்பட்ட 11 நாள் வெப்ப அலை, மக்களவைத் தேர்தல் விடுமுறைகள் மற்றும் மொஹரம் விடுமுறை ஆகியவற்றை ஈடு செய்யும் வகையில் 12 சனிக்கிழமைகள் பள்ளிகள் இயங்கும் என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது. காலப்பட்டு மத்திய சிறையில் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் திடீரென நடத்திய சோதனையில் கைதியிடமிருந்து செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது. நாடு முழுவதும் சுற்றுலா அழைத்து செல்வதாக கூறி 100க்கும் மேற்பட்டோரிடம் லட்சக்கணக்கில் மோசடியில் ஈடுபட்ட வட மாநிலத்தை சேர்ந்த இருவரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்த ராகுல் கிருஷ்ணா என்பவர் கடந்த 2023ஆம் ஆண்டு சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் KIH வெக்கேஷன் கிளப் என்ற இணையதளத்தில் இந்தியா முழுவதும் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு போகலாம் என்றும் 5 நாட்கள் இலவசமாக தங்கும் இடம், உணவு, போக்குவரத்து வசதிகள் செய்து தரப்படும் என்ற விளம்பரத்தை நம்பி ரூபாய் 1,63,000 அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தியதாகவும் 8 மாதங்கள் ஆகியும் சரியான பதில் அளிக்காமல் ஏமாற்றி வருவதாக புகார் அளித்தார். இதன் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து இணையதளத்தில் உரிமையாளர்களான ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த அஜய் மேலா மற்றும் ஒசாமா கான் ஆகிய இருவரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் நாடு முழுவதும் சுற்றுலா அழைத்து செல்வதாக கூறி 100க்கும் மேற்பட்டோரிடம் லட்சக்கணக்கில் மோசடியில் ஈடுபட்டதும், பல்வேறு மாநிலங்களில் இவர்கள் மீது 42 வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் 199 பயனாளிகளுக்கு தலா 1 லட்சம் வீதம் மொத்தம் 1.99 கோடி திருமண நிதி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் ஆதி திராவிட நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ஏழை மணப்பெண் திருமண உதவித்தொகை திட்டத்தில் மணப்பெண்களின் பெற்றோர்களுக்கு திருமண நிதி உதவித்தொகையாக தலா 1 லட்சம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் புதுச்சேரியை சேர்ந்த 199 பயனாளிகளுக்கு தலா 1 லட்சம் வீதம் மொத்தம் 1.99 கோடி திருமண நிதி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி தனது அலுவலகத்தில் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காரைக்கால் பள்ளி மாணவர்களுக்கு விடப்பட்ட 11 நாட்கள் வெப்ப அலை, மக்களவைத் தேர்தல் விடுமுறைகள் மற்றும் மொஹரம் விடுமுறை ஆகியவற்றை ஈடு செய்யும் வகையில் 12 சனிக்கிழமைகள் பள்ளிகள் இயங்கும் என்று கல்வித்துறை அறிவித்தது. புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் CBSE பாடத்திட்டம் முழுமையாக அமலுக்கு வந்துள்ளது. அதனால் இக்கல்வியாண்டு ஏப்ரலில் தொடங்கியது. ஆனால் கடும் வெயில், அதனைத் தொடர்ந்து மக்களவைத் தேர்தல் காரணமாக விடுமுறை விடப்பட்டது. இதை ஈடு செய்யும் சனிக்கிழமைகளில் வகுப்புகள் இயங்க உள்ளது. இது பற்றி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில், புதுச்சேரியில் கடந்த ஏப்ரல் மாதம் ஜூன் வரையிலான காலத்தில் மக்களவைத் தேர்தல், வெப்ப அலை ஆகியவற்றின் காரணமாக விடுமுறை விடப்பட்ட நாட்களை ஈடு செய்ய 12 சனிக்கிழமைகள் இயங்கும். கடந்த ஏப்ரல் 17, 18, 29, 30 தேதிகள், ஜூன் 3, 4, 5, 6, 7, 10, 11 தேதிகள், ஜூலை 17 ஆகிய நாட்களுக்கு பதிலாக வரும் ஜூலை 29, ஆகஸ்ட் 3, 10, 24, 31, செப்டம்பர் 21, 28, அக்டோபர் 5, 19, 26, நவம்பர் 9, 23 ஆகிய நாட்களில் பள்ளிகள் இயங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் காலாப்பட்டு மத்திய சிறையில் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் திடீரென சோதனை நடத்தியதில் கைதியிடமிருந்து செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 250க்கும் மேற்பட்ட தண்டனை கைதி மற்றும் விசாரணை கைதிகள் உள்ளனர். இங்குள்ள கைதிகள் செல்போன் மூலம் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக போலீஸ் தலைமையகத்துக்கு தகவல் கிடைத்தது. இந்நிலையில் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் நேற்று மத்திய சிறைக்கு சென்றனர். அங்கிருந்த சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் காவலர்கள் உதவியுடன் மத்திய சிறை முழுவதும் திடீரென தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது சமையல் அறையில் மர்ம நபர் ஒருவர் செல்போன் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து கைதிகள் அறையில் சோதனை செய்ததில் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட பரமசிவம் என்பவரிடமிருந்து மற்றொரு செல்போனை சிறை காவலர்கள் பறிமுதல் செய்து சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரனிடம் ஒப்படைத்தனர். மேலும் சார்ஜர், பேட்டரி, ஹெட்போன் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக காலாப்பட்டு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் காலாப்பட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் காட்டேரிக்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள உல்லாஸ் கற்றல் மையத்தை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்து பாராட்டினார். புதுச்சேரி அரசு மாநில பயிற்சி மையம், மாநில எழுத்தறிவு இயக்கம் சார்பில் உல்லாஸ் கற்றல் மையம் திறப்பு விழா காட்டேரிக்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளியில் இன்று நடைபெற்றது. இதில் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு உல்லாஸ் கற்றல் மையத்தை திறந்து வைத்து தன்னார்வல ஆசிரியர்களுக்கு அடையாள அட்டையும் கற்போருக்கான கல்வி உபகரணங்களையும் வழங்கினார். நாட்டிலேயே முதன்முறையாக இத்திட்டத்தை புதுச்சேரி மாநில எழுத்தறிவு மையம் இணைய வழி கற்றல் பொருட்களாக உருவாக்கியுள்ளது. உல்லாஸ் என்னும் புதிய பாரத கல்வி அறிவு திட்டம் புதுச்சேரியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. 15 வயதுக்கு மேற்பட்ட கல்லாதவர்களுக்கு கல்வி அளித்து புதுச்சேரியை 100% கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக மாற்றும் உயர்ந்த குறிக்கோளோடு இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் சிறு வயதில் பள்ளி படிப்பை தவறவிட்ட பெரியவர்கள் அனைவரும் சேர்ந்து கல்வி கற்கலாம். அந்தந்த ஊர்களில் உள்ள அரசு பள்ளிகள் இத்திட்டத்தின் கற்றல் மையங்களாக செயல்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் நெட்டப்பாக்கம் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். புதுவை நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வைத்திலிங்கம் எம்பி நெட்டப்பாக்கம் தொகுதி பொதுமக்களை சந்தித்து நன்றி கூறினார். முன்னதாக வடுவக்குப்பம் பெருமாள் சன்னதியில் சாமி தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து கல்மண்டபம், நத்தமேடு, ஏரிப்பாக்கம், சூரமங்கலம், மௌப்பாக்கம், மடுகரை, கரியமாணிக்கம், நெட்டப்பாக்கம், பண்ட சோழநல்லூர், கரையாம்புத்தூர், இறுதியாக மணமேடு கிராமத்திற்கு சென்று மக்களை சந்தித்து நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், விஜயவேணி, வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மைநாதன், புதுவை மாநில காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் முத்துக்குமாரசுவாமி உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் உருளைப்பேட்டை பகுதியில் நடைபெறும் பணிகளை ஆய்வு செய்த தொகுதி எம்எல்ஏ விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரியிடம் வலியுறுத்தினார். உருளைப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குளத்துமேடு வார்டு பகுதியான குளத்துமேடு வீதியில் பொதுப்பணித்துறை மூலம் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி, புதிய கழிவுநீர் குழாய்கள் அமைக்கும் பணி மற்றும் மின்துறை மூலம் புதிய மின் கேபிள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று முடிந்துள்ளது. இப்பணிகள் சரியான முறையில் செய்திருக்கிறார்களா என்று தொகுதி எம்எல்ஏ நேரு துறை சார்ந்த அதிகாரிகளுடன் அப்பகுதியில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். இந்த ஆய்வின் பொழுது பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் சூரமங்கலம் கிராமத்தில் ஆழ்துளை கிணறு அமைத்து குடிநீர் விநியோக பணியினை துணை சபாநாயகர் ராஜவேலு தொடங்கி வைத்தார். புதுவையை அடுத்த நெட்டப்பாக்கம் தொகுதி சூரமங்கலம் கிராமத்தில் குடிநீர் பற்றாக்குறை நிலவி வந்த நிலையில் புதுவை அரசு பொதுப்பணித்துறை மூலம் ஆயில் மில் அருகில் புதியதாக 15 குதிரை வாட் திறன் கொண்ட ஆழ்துளை கிணறு அமைப்பதற்கான பூமி பூஜை பணி துவக்கப்பட்டது. பணிகள் முடிந்து குடிநீர் விநியோக பணியினை துணை சபாநாயகர் ராஜவேலு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் பொழுது பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர் சிவானந்தம், நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சாலையோரங்களில் அமைக்கப்பட்ட சட்டவிரோத பதாகைகள், விளம்பர பலகைகள் குறித்த பொதுமக்கள் வாட்ஸ்அப்பில் புகார் தெரிவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வடக்கு உட்கோட்ட நடுவர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாவட்டத்தில் சாலைகள் மற்றும் நடைபாதைகளில் சட்டவிரோத பதாகைகள், விளம்பர பலகைகள் மற்றும் கட் அவுட்டுகள் இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சட்டவிரோத அனுமதி இல்லாத பதாகைகள் மற்றும் விளம்பரங்கள் குறித்து பொதுமக்கள் 9443383418 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் புகார் தெரிவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பதாகை படத்தில் தேதி, நேரம் மற்றும் இடம் ஆகியவை இடம்பெற்றிருக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
புதுச்சேரி கடல் அலையில் சிக்கி உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்திற்கு ஆதி திராவிட நலத்துறை மூலம் 10 லட்சம் நிவாரண நிதியினை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி உருளைப்பேட்டை சேர்ந்த செந்தில்குமார் விஜயலட்சுமி தம்பதியின் மகன் கிஷோர். இவர் கடந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி புதுச்சேரி கடற்கரையில் விளையாடி கொண்டிருந்த பொழுது கடல் அலையில் சிக்கி உயிரிழந்தார். இவரின் குடும்பத்தினருக்கு புதுச்சேரி ஆதி திராவிட நலன் மற்றும் பழங்குடியின நலத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் எதிர்பாராத விபத்தில் இறப்பவரின் குடும்பத்தினருக்கான இழப்பீடு திட்டத்தில் ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு தொகையினை முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பிரதான் மந்திரி ஆவோஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான ஆணையினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் வழங்கினார். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கு 11வது கட்டம் சுமார் 40 பயனாளிகளுக்கு முதல் தவணை தலா 1.2 லட்சம் பெற்றுக்கொள்வதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பயனாளிகளுக்கு ஆணைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய தலைமை செயற் பொறியாளர் சுந்தரராஜன், இளநிலை பொறியாளர் அனில்குமார், கண்காணிப்பாளர் வெங்கடேசன், பாஜக ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பதிவுத்துறையில் விளங்க சான்றிதழ், திருமண சான்றிதழ்களை சேவையானது ஜூலை 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை தடைபடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பத்திரப்பதிவுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பதிவுத்துறை சார்ந்த செயல்முறைகளை கணினி மயமாக்குவதிலும் இணைய வழியாக பொதுமக்களுக்கு சேவை வழங்குவதிலும் புதுச்சேரி பதிவுத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தற்பொழுது புதுச்சேரி பதிவுத்துறையில் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளது. எனவே பத்திரப்பதிவு, விளங்க சான்றிதழ் வழங்குதல், ஆவணங்களின் சான்றளிக்கப்பட்ட நகல்கள், திருமண சான்றிதழ்கள் அளிக்கும் சேவைகள் வரும் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி நள்ளிரவு வரையில் தடைபடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை முத்து மாரியம்மன் கோவில் ஆடி திருவிழாவினை முன்னிட்டு மீனாட்சி அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மன் யானை வாகனத்தில் திருவீதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்து மாரியம்மன் முத்தைய சுவாமி தேவஸ்தானம். இந்த தேவஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மனுக்கு ஆடி திருவிழா 15ஆம் தேதி காலை அம்மனுக்கு அபிஷேகத்துடன் தொடங்கியது. ஆடி திருவிழாவையொட்டி தினந்தோறும் இரவு அம்மன் பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளி திருவீதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றார். அதன் ஒரு பகுதியாக இன்று இரவு மீனாட்சி அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனுக்கு சோட்ச தீபார்த்தனைகள் காட்டப்பட்டு திருக்கோவில் உட்புறப்பாடு செய்யப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட யானை வாகனத்தில் வைத்து திருவீதி உலா நடைபெற்றது. ஆடி திருவிழாவினையொட்டி நடைபெற்ற திருவீதி உலாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் சுற்றுலா அழைத்து செல்வதாக கூறி 100க்கும் மேற்பட்டோரிடம் லட்சக்கணக்கில் மோசடியில் ஈடுபட்ட வட மாநிலத்தை சேர்ந்த இருவரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் 199 பயனாளிகளுக்கு தலா 1 லட்சம் வீதம் மொத்தம் 1.99 கோடி திருமண நிதி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி காரைக்கால் பள்ளி மாணவர்களுக்கு விடப்பட்ட 11 நாள் வெப்ப அலை, மக்களவை தேர்தல் விடுமுறைகள் மற்றும் மொஹரம் விடுமுறை ஆகியவற்றை ஈடு செய்யும் வகையில் 12 சனிக்கிழமைகள் பள்ளிகள் இயங்கும் என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது. காலப்பட்டு மத்திய சிறையில் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் திடீரென நடத்திய சோதனையில் கைதியிடமிருந்து செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.